பண்ணுற? நீ எப்படி வந்த? மருமகன் வந்திருக்கான். எப்படி இருக்குன்னா கேட்கல, மருமகன் வந்திருக்கான்னு கேட்குற. அவ்வளோ அக்கறையா? மருமகிட்ட கேட்டால் தான் தெரியும்டி. நீ அங்கே போய் என்ன வேலை பார்க்கணுட்டு, நீ என்ன பாடுபடுத்துறன்னு அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். சொல்லு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களோ? நீ தானடி கூப்பிட்டதுக்கு நான் வரமாட்டேனே மறு வீட்டுக்கு. நான் மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு எத்தனை மட்டும் அழைக்கணும்? வா, நான் வரமாட்டேங்க. மருமகன் தானே வரணிச்சு, நீ வரேன்னு சொன்ன. சரி அப்படியா, போங்க போய் மருமகனையும் எல்லாரும் கவனிங்க போங்க. எப்படி வந்தீங்க? மருமகன் சாப்பிட்டுச்சான்? சாப்பாடு கொடுத்தியா? நீ சாப்பிட்டியா? அப்பா இங்கே வந்தா சாப்பிடுன்னு சொல்லிச்சு மருமகன் அப்படின்னு சொல்லிச்சு. சாப்பாடு கொடுத்தியா இல்லடி? இங்கே வந்து நிற்க. இப்போ வாச்சு கேட்டியே சாப்பிட்டியா? நான் சாப்பிடல. ஓடி டேபிளில் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் வரல. அப்பா சொல்லிட்டு தானே வந்தேன், வந்தாலும் கூப்பிடுங்க சாப்பாடு வச்சு கொடுக்கணும். போ வச்சு கொடுப்போ. உன் மாவா கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வச்சு கொடுக்குன்னு கூப்பிட்டு போயிட்டல, அப்புறம் என்ன நான் எதுக்கு வச்சு கொடுக்கணும்? போ, உன் மாவன் வச்சு கொடுத்துருப்பா. அவ்வா வச்சு கொடுப்பாதடி. ஒழுங்கா சாப்பிடாது. நீ போ, நீ வச்சு கொடு. உனக்கு தானே தெரியும் எவ்வளோ சாப்பிடணும். போ வச்சு கொடு. மருமவன் உன் மாவை கூட தான் சாப்பிடணும்னு வந்திருக்காரு. சாப்பிடட்டும் விடு. எதுக்குடி சண்டையை போட்டாட்டேன்? சண்டை போடாத. உன் மருமகிட்ட சண்டை போட்டுட்டு இங்கே வந்து இப்படி நிற்பேன், இப்படி வந்துட்டு பேசிகிட்டு இருப்பேன். மாமாவுக்கு தேனை கூட சாப்பிடணும்னு ஆசையான். நான் தான் சாப்பிடட்டுன்னு விட்டுட்டேன். விடு, அவங்க ரெண்டையும் சாப்பிட்டு போகிறாங்க. தேனியாக இருக்குன்னே நேரத்தை அங்கே வச்சு அப்படி தான் சொன்னேன். மாமா என் கூட சாப்பிடுங்கன்னு. அங்கேயும் அப்படி தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு போட்டோமா, விடுங்க. சரிதாண்டி, வயிற்றுக்கு சாப்பிடாத. போ, எடுத்தாச்சு வச்சு கொடுப்போ. நம்ம விடுதலம்மா, அதெல்லாம் மாமா சாப்பிடுவேதுன்னு நினைக்காது. சரி, நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? அண்டை சுட்டுட்டு இருந்தேன் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. சமையல் பண்ணிட்டு இருக்கேன். மத்தியானம் சோறு வச்சுருக்கேன். ஏக்கா இந்தா. என்னடி இது? ஏன் உனக்கு கணக்கு இல்லையா? என்னாச்சு? மாமா சாப்பிட்டுட்டான். மாமா இத்தனை தான் சாப்பிட்ருக்கான். இத்தனை தான் சாப்பிட்ருக்கேன். எத்தனை சாப்பிட்ருக்கு சொல்லு பார்ப்போம். நீ எத்தனை வச்ச சொல்லு. 4 இட்லி வச்சு கொடுத்தேன். 4 இட்லி தான் வச்சு கொடுத்தியா? இல்லைக்கா, 4 வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் வச்சுக்கலாம்னு நினச்சேன். ஏன் என்னாச்சு? மறுபடியும் வச்சியா? மாமா வாங்கிச்சா? இல்லை இல்லை, 4 தான் வச்சேன். அதுக்கப்புறம் மாமா வேண்டான்ட்டு 2 இட்லி தான் சாப்பிட்ருக்கு. ரிட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ போதும் இவ்வளோ தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்துட்டு கொடுன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடுவேன்னு. நான் சாப்பிடுவேன், ஆனால் மாமா 4 இட்லியாட்டு 5 இட்லியாட்டு சாப்பிடுவோம். அதுக்கு தாண்டி உனக்கு சொன்னேன், நீ போய் சாப்பாடு வச்சு கொடுன்னு. கேட்டியா? நீ இங்கே நின்னே பேசிகிட்டு இருக்க. ஏம்மா இரு, நான் போயிட்டு வரேன். இரு, நான் அந்த பிளேட்டை கொண்டா. நவலடி நீ. எங்கிட்டி போகிற? சாப்பிட சொல்லி சொன்ன மாமா. ஆமாம், இப்போ எங்கே இருக்குது? நீ கொடுத்துட்டு வா, உங்கள் அக்கா சாப்பிடுவா, நான் ரூமுக்கு போகிறேன், வா விளாடுவோன்னு சொல்லிச்சு. விளாடுவோன்னு சொல்லிச்சா? அப்படி என்ன விளாட போறியா? 2 பேரும் மொபைலில் கேம் விளாட போகிறோம். என்னமோ விளாடுங்க. நவடு முதல்ல நீ. மாமா பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் போய் விளாடு. மாமா மாமா. என்னாச்சு? என்னாச்சு நந்தினி? சாப்பிடலையா? நான் சாப்பிட்டது இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மா ஃபோனை பார்த்துட்டு இருக்கேன். என்னாச்சு? சாப்பிடு. சாப்பிட சொல்லி தானே கொடுத்து விட்டேன். இங்கே தூக்கிட்டு வந்திருக்கேன். என்னது? என்னதுன்னு கேட்டேன். சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு வந்தீங்க, வயிறு பசிக்குன்னு. என்ன சாப்பிட்ருக்கீங்க? வாது நந்தினி, நீ சாப்பிடு. பேசாமல் சாப்பிட்ருங்க சொல்லிட்டேன். எதுக்கு சாப்பிடாம 2 இட்லி சாப்பிட்ருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? சாப்பிடும்போது நீ எங்கே இருந்த? அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன் கிச்சனில். ஏன் என்னாச்சு? என்னாச்சா? கேட்கணும் புரியலையா? சரி, நீங்கள் அப்போ சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் தேனை கூட சாப்பிட போகிறேன்னு சொன்னோன்னே சாப்பிடுவீங்கன்னு நினச்சேன். நீங்கள் பார்த்துருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல. பார்க்கணுமா? பார்க்கணுமான்னு கேட்டேன். அது வீட்டிலன்னா சரிதான் மாமா. நீங்கள் இப்போ தேனை கூட நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா, அதான். சரி, நாங்கள் சாப்பிடுங்க. சொன்னேன் சரிதான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக தான் இந்த வேலையா? புரிஞ்சதான். சரி, இனிமேல் சாப்பிடும்போது எங்கேயும் போக மாட்டேன், சரிங்களா? சரி இருந்தா சரிதான். சரி மாமா, சாப்பிடுங்க. நாங்கள் ஒரு டைம் தான் நான் சாப்பிடுவேன், அதுக்கு முன்னாடி சாப்பிட முடியாது. ஏன் மாமா? சரி, நான் தரவா வாயில. சரி மாமா, இனி சாப்பிடும்போது நான் எங்கேயும் போக மாட்டேன், கோவப்படாங்க. தாரை சாப்பிடுங்க. சரி உட்கார், நீ சாப்பிடு. சரி கொண்டா, நான் தாரேன், நீ சாப்பிடு, நானும் சாப்பிடுவேன். வா சாப்பிடுங்க மாமா, நான் அப்புறம் சாப்பிடுதேன். நீ அடி வாங்காத, வா உட்கார். உட்காரு. இருக்கட்டும் மாமா, நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிடுதேன். கேட்கலன்னு சொன்னேன். மாமா போதும் மாமா, நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடுன்னு சொன்னேன். அதான் சாப்பிட்டுட்டலாம் மாமா, நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி நான் சாப்பிட்றேன். ஏன் மாமா இப்படி இருக்கீங்க நீங்கள்? எப்படி இருக்கவே? உன் மாமாவை தானே இருக்கேன். அதில் ரொம்ப பாசமாக இருக்கீங்கன்னு தான் நான் இதுக்கு மாட்ட சொன்னேன். நீங்கள் இப்போவும் அப்படியே தான் இருக்கீங்க. எப்படி இருந்தாலும் என் மேலே உள்ள அக்கறை மட்டும் குறையாது, என்ன மாமா? ஆமாம். கொஞ்ச நேரம் தூங்குறீங்களா மாமா? காலையில் எழுந்திச்சிட்டிங்களா? என்ன மாமா விளாடுவோன்னு சொன்னீங்க, இப்போ அக்காட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏய் போடி அங்கிட்டு, மாமா கொஞ்சம் நேரம் தூங்க போகுது, போ. நம்ம விளாடுவோன்னு தானே சொன்னீங்க, தூங்க போறீங்களா?
மத்தியானம் விளையாடுண்டி சாப்பிட்டுட்டு போ. அப்படியா மாமா? இல்லை தானே, வா விளையாடுவோம். ஆமாம் நந்தினி சரி. வா தானே, வா வந்து உட்கார், வா இன்னும் இருக்கு மொபைல், வா. சரி மாமா. சரி மாமா, அப்போ நீங்கள் விளையாடுங்க. நான் கிச்சனுக்கு போட்டு அம்மாட்ட பேச, அம்மாவுக்கு ஏதாச்சும் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கேட்கல, தெளிவா சொல்லு. சரி மாமா, நான் போகல, இங்கே இருக்கேன். ம் சரி. மாமா நீங்க இந்த கேம் வச்சிருக்கீங்களா? ஆமாம் தானே, இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீ வச்சிருக்கியா அப்படி? வச்சிருக்கேன் மாமா. நான் சும்மா இருக்கும்போது இதான் விளையாடுவேன். எனக்கு போர் அடிக்கலாம். சும்மா இருக்கும்போது நீ தான் விளையாடுவியா? இப்போ நீ தான் ஜெயிப்பியா? என்னப்பா, நீங்கள் தெரிஞ்ச கேம் விளாண்டா எப்படி? அப்புறம் எப்படி நான் ஜெயிக்க? மாமா விளையாடுங்க மாமா, வாங்க. சரி தேனி சொல்லிட்டலாம், ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் மாமா. ஃபர்ஸ்ட்ல யார் ஜெயிக்கன்னு பார்ப்போம் சரிங்களா? யார் க்ளோஸ் பண்ணலான்னு பார்ப்போம். பயமா இருக்க? என்ன செய்யலாம்? விளையாடுங்க மாமா. சரிப்பா, ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் பண்ணு. ம் சரி மாமா. மாமா நான் சும்மா தான் மாமா இருக்கேன், அம்மாட்டையாட்டு பேசிகிட்டு இருப்பேன்லாம். நீங்கள் விளையாடுங்களேன் இருந்து. மாமா நான் உங்கள்கிட்ட தான் கேட்கேன், சும்மாவே எவ்வளோ நேரம் இருக்கேன் மாமா? சொல்லுங்கள் மாமா, நீங்கள் விளையாடுறீங்களா? நான் கிச்சனில் இருக்கேன், எதுனா கூப்பிடுங்க, நான் வரேன். சொன்னா காது கேட்காம கேட்காத நந்தினி. ரூமில் தேன் இருக்கா தெரியுமா தெரியலையா? நான் ரூமில் இருக்கேன், ஹாலில் இல்லை. நினப்பு இருக்கட்டும். எதுக்கு இங்கே இருக்க சொன்ன, புரியுதா புரியலையா? ஏன்னு தான் மாமா இருக்கா, வேற யாருமா இருக்காங்க? பிறகு என்ன, நீங்கள் விளையாண்டுட்டு இருங்க, கதை திறந்தானே இருக்கு. என்னாச்சு? சொன்ன கேட்க முடியாதா? ஆ எழுத்து எழுத்து பதில் பேசிகிட்டு இருக்கேன். போர் அடிக்கு மாமா, சும்மாவே உட்காந்துட்டு இருக்கேன். மொபைல் எங்க? ம் மொபைல் எங்கன்னு கேட்டேன். மொபைல் எடுத்து வச்சு பார்க்க வேண்டியதானே? மாமா நான் தான் போட்டு முடிச்சேன். நீங்க போட்டீங்களா இல்லையா? சரி இல்லைப்பா, நான் விளாடுறேன். உங்கள் அக்காட்ட பேசிகிட்டு இருந்தேன், அங்கே கவனம் செதறிட்டு. நீ அதுக்குள்ளே ஜெயிச்சிட்டியா? சரி விடு, அடுத்து ஸ்டார்ட் பண்ணு. மாமா நீங்க அதை முடிங்க. முடிச்சாதானே அடுத்து ஆரம்பிக்க முடியும். அப்புறம் நீங்க அதை அடிச்சிட்டு இருப்பீங்க. நான் வேற எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும்? அடிச்சு முடிங்க மாமா. சரி சரி முடிச்சிட்டா? மாமா அக்காவை அம்மா கூட போய் வேலை செய்ய சொல்லுங்க. ஏன்னா அக்கா இங்க இருந்தானா நீங்க ஏதாச்சும் பேசுவீங்க, அப்புறம் விளையாட முடியாது. ஏன்னு உங்கள் அக்காவை எதுக்கு இங்கே வச்சுருக்கேங்க? எதுக்காக மாமா? அதுவா, நம்ம விளையாடும் போது தண்ணி தேவைப்படும், ஸ்நாக்ஸ் தேவைப்படும், ஏதாச்சும் வேணும்னா வாங்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்? ஏஞ்சி போகணும்ல, இல்லைன்னா கூப்பிடணும் அத்தைய. இதுனா வேலை மிச்சம்ல. உங்கள் அக்கா சொன்னால் உங்கள் அக்கா போய் எடுத்துகிட்டு வருவாள் எல்லாத்தையும். அப்புறம் உங்கள் அக்கா போய் பண்ணு செஞ்சான்னு வச்சுக்கோயேன் உங்கள் அம்மா கூட, அப்புறம் நல்லாவே செய்ய மாட்டேன்னு. அப்புறம் எப்படி சாப்பிட? நான் இங்கே எதுக்காக வந்திருக்கேன்? அத்தை நல்லா பண்ண செய்வாங்க, சாப்பாடு பண்ணுவாங்க, அதெல்லாம் சாப்பிடணும்ல. இப்போ உங்கள் அக்கா சமைச்சா சாப்பிட முடியாது தெரியுமா? நான் எத்தனை இட்லி சாப்பிட்டேன் சொல்லு? 2 தானே சாப்பிட்டேன். அதுக்கு தான் உங்கள் அக்காட்ட ஒன்று கொடுத்துடலாம். உங்கள் அக்கா மறுபடியும் வந்தா தெரியுமா? மறுபடியும் 2 இட்லி சாப்பிட்டேன். ஏன்னா அத்தை சமைச்சாங்களா, அதனால தான் 4 இட்லி சாப்பிட்ருக்கேன் தெரியுமா? இதே இது வீட்டில் உங்கள் அக்கா சமைச்சேன்னு வச்சுக்கோ, என்ன செய்யன்னு தான் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஏன்னா நல்லாவே இருக்காது, அதுக்கு தான் சொல்கிறேன். ஆமா மாமா, அவன் நல்லாவே சமையல் பண்ண மாட்டா. சரி அம்மா தான் நல்லா சமைப்பாங்க. அப்படியா? நான் சமைச்சா நல்லா இல்லையா? சரி சரி, வழியே இல்லாமல் தான் சாப்பிட்ருக்கீங்க. அப்படி பார்த்துக்கிட்டேன். நம்ம ஏதாச்சும் கேளுங்க, ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு வா, சாப்பாடு பண்ணிட்டு வான்னு, எடுத்துகிட்டு வான்னு சொல்லுங்கள். யார் செஞ்சு தரேன்னு பார்ப்போம். நான் வர மாட்டேனா, செஞ்சு தர மாட்டேனா? நீ பண்ணுவியா அப்படி சமையல்? இல்லையே மாமா, எனக்கு ஒன்றும் தெரியாதே. ஏன் கேட்குங்க? என்ன தானே இப்படி சொல்லிட்ட சட்டுன்னு? நீ பண்ணி தருவ, உன்னை தான் கூட்டு போய் பண்ணி தர சொல்லலாம்னு நினச்சேன், நீ இப்படி சொல்லிட்டியா? மாமா உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்க, அம்மாவை செஞ்சுட்டு சொல்லி அப்பாவை கொண்டுட்டு வர சொல்லுவோம். நீங்கள் சாப்பிடுங்க. இவ செஞ்சதுலாம் நீங்கள் சாப்பிடாதீங்க மாமா, அப்புறம் நீங்கள் இப்படி தான் சாப்பிடுவீங்க, குண்டாகவே ஆக மாட்டீங்க. குண்டாக மாட்டேனா? ஆமாம் தேனு, ஒழுங்காகவே சமையல் பண்ணி தர மாட்டேக்கா. ஒழுங்காக சமையல் பண்ணி தந்தது தானே நான் சாப்பிட முடியும். நல்லாவே இல்லைன்னு சொல்கிறேன்னா அப்புறம் எப்படி குண்டாகவே? மாமா பேசாமல் நீங்கள் இங்கேயே இருங்க மாமா. நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு இங்கே இருங்க, அம்மா எல்லாம் பண்ணி தருவாங்க. நீங்கள் பேசாமல் சாப்பிடுங்க மாமா. சரி இருக்கேன், ஆனால் எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் வேணுமே. எடுத்துறதுக்கு சாப்பிடும்போது கூட ஒரு ஆள் இருக்கணுமே. யாருன்னுப்பா? மாமா நான் வச்சு தரேன் மாமா. உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, அம்மாட்ட நான் வாங்கி கொண்டு தரேன். எல்லாம் செஞ்சு தரேன் மாமா. அவளை அங்கேயே இருக்க சொல்லுங்க மாமா. பேசாமல் நீங்கள் இங்கே இருங்க. சரி அப்போ இப்போ போக சொல்லிடுவோமா? ம் இல்லைன்னா உங்கள் அண்ணன் 2 பேர் வருவானே, அவனை கூட அனுப்பி விட்ருவோமா? நான் இங்கே இருக்கேன். டபுள் ஓகே மாமா, பேசாமல் நீங்கள் இங்கே இருங்க. இவ்வளோ அனுப்பி விட்ருவோம். அப்படி சொல்லி வீட்டில் உள்ள கூட சொல்லுவோமா? போக சொல்லிடுவோமா? எப்படி? சொல்லுங்க மாமா. அவன் வேண்டாம் போக சொல்லுங்க. அவன் இங்கே இருந்தானா விளையாடவே விட மாட்டான் மாமா. அப்போ என்ன சொன்னா? நீங்கள் தூங்குவீங்கன்னு சொன்னால
நீங்கள் விளையாட தானே மாமா செய்தீங்க அப்படிதான் மாமா பண்ணுவா இவ இங்கே இருந்தாலும் இப்படி தான் இவளை அனுப்பிவிடுங்க மாமா. சரி அப்போ நீ சொல்லிடு கொஞ்சம் சொல்லிடு. அக்கா நீ போக்கா உங்கள் வீட்டுக்கு போ, மாமா இங்கே இருக்கட்டும், நான் மாமாவை பார்த்துக்கிறேன். நீ போ. ஒழுங்காகவே சமையல் பண்ணி கொடுக்க மாட்டேன், நீ அங்கேயே போயிரு அத்தை கூட, மாமா இங்கே இருக்கட்டும். அதை நீ சொல்லாத, எனக்கும் இங்கே இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது, புரியுதா? நீ முதல்ல வெளியே போ, இது ஏன் பெட்ரூம். நீ ஓன் பெட்ரூம்னா இந்த வரக்கூடாதோ, எங்கள் வீட்டில் தானே இருக்கு, நான் வருவேன். உனக்கு இப்போ இங்கே யார் தரா ரூம்பு? உனக்குலாம் இங்கே இடம் கிடையாது, ஓடிடு. நம்ம போ சொல்லுங்க நீங்கள். அதான் நீ சொல்லிட்டல தானே, வேற என்ன? நீ போடி எஞ்சி போ, நீ போனால் தான் நாங்கள் நிம்மதியாக விளையாட முடியும். போ தேனு ஸ்நாக்ஸ் தான் ரேட் விட்டு சொல்லுமா? ம் மாமா நீங்கள் அப்போதே சொல்லிக்கலாம்ல, இப்போ சொன்னால் அவள் எடுத்துகிட்டு வர மாட்டல. தேனு எனக்குன்னு சொல்லு, அவள் எடுத்துட்டு வருவா. ஏக்கா போய் ஸ்நாக்ஸ் எடுத்து வாக்கா, அம்மா பண்ணச்சிட்டு வச்சிருக்கலாம், ஏதாச்சும் எடுத்து வாங்க, அப்படி தண்ணி கொண்டு வாங்க, டப்பால தண்ணி இல்லை. இவ்வளோ தரம் என்ன பேச்சு பேசுனேன்? போய் எடுத்துன்னு, இல்லைன்னா இரு. நான் உனக்கு என்ன வேலை கறியாடி? எனக்கு இல்லை, மாமா கடிச்சு, அதானே சொன்னேன், எடுத்துட்டு வா மாமாக்கு. உங்கள் மாமாக்கு என்கிட்ட கேட்க சொல்லு. உங்கள் மாமாக்கு நான் செஞ்சு தந்தது நல்லாவே இல்லைன்னு சொல்லிச்சு. இப்போ நான் எடுத்துகிட்டு வந்தாலும் அது நல்லா இல்லைன்னு சொல்லும். வேணா போய் எடுத்து குடி, இல்லைன்னா போய் எடுத்து திங்க சொல்லு. எனக்கண்ணே ஆமாம் அக்கா கோபமாயிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் மாமா. தேனு நானும் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கேன், நீ எடுத்துட்டு வருவாளா என்னன்னு தெரியலையா? சரி சொல்லி பார்ப்போம். நன்னி போய் ஸ்நாக்ஸ் எடுத்து வாங்க, ஏதாச்சும் தண்ணி எடுத்தோமா? நான் இவ்வளோ நேரம் பேசுனீங்கல்லாம், இவ்வளோ தூரம் சொன்னீங்கல்லாம், செய்ய சொல்லுங்கள் வேலையாகுங்க, இல்லைன்னா இருங்க. எனக்கண்ணே அதான் ஆள் பக்கத்தில் வச்சுருக்கீங்களா, செய்ய சொல்லுங்கள், எடுத்துகிட்டு வர சொல்ல வேண்டியதானே. தேனு உங்கள் அக்கா கோவமாயிட்டான்னு நினைக்கேன், எடுத்துட்டு வர மாட்டக்கல, என்ன செய்ய? இன்னொரு டைம் சொல்லுங்க மாமா, நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் செய்வேன். அவள் எடுத்துட்டு வரணும், அப்புறம் நீ எதுக்கு இருக்க? உடனே எதுக்கு உரி கொண்டு வச்சிருக்கி? இங்கே எதுக்கு இருக்க சொன்ன உடனே? எடுத்துகிட்டு வர சொல்லுறதுக்கு தான். போ எடுத்துகிட்டு வா. நாங்கள் எவ்வளோ சின்சியராக விளாண்டுட்டு இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. அவள் போனால் டிஸ்டர்ப் ஆகாதான்? போ, வெட்டியே தானே இருக்க, போய் எடுத்துகிட்டு வா. போ. வெட்டியாக தான் இருக்கேன், நீங்கள் ரொம்ப வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. போய் எடுத்துகிட்டு வர சொல்லி தின்னுங்க, இல்லைன்னா இருங்க, நான் போகிறேன் எங்கள் அம்மாட்ட. போறியா? உன்னை எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு? வேலை செய்துக்கு தான். போ, மரியாதை எடுத்துகிட்டு வந்துரு, இல்லை அரை வாங்கிடுவோம், ஓடு. எதுக்கு கேட்கல, வேலை செய்யுதுக்கா. தேனு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தாலும் நல்லாயிருக்கும். போக மாட்டக்கல உங்கள் அக்கா, என்ன செய்ய? நான் போய் எடுத்துட்டேன் மாமா. நீ இருத்தேன்னு இப்போ பாரு, நீ போன்னு சொன்னேன். போ எடுத்துட்டு வா, ஸ்நாக்ஸ் தச்சுக்கிட்டோம். போ, எனக்கும் தேனுக்கும் சேர்த்து எடுத்துருவா. போ போயிட்டா, எடுத்துட்டு வருவா. என்ன நான் சாப்பிடுவேன்? சரி மாமா. இந்தாங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. தேனு என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு, நம்ம என்ன கேட்ட இவ என்ன கொண்டு வந்திருக்க பாரு, கையில் வச்சுக்கிட்டு சூடுது எடுடி. நல்லா சுடுன்னு தான் கையில் வச்சுருக்கேன், சுடட்டும். கையில் ஃபோன் வச்சிருக்கு, எடு. சூடுது, கீழே வைக்க வேண்டியதுனே இல்லை பெட்டில் வைக்க வேண்டியதுனே? உன்ட்ட கையில் தான் கொண்டு வந்து தானேண்ணா. கையை வச்சு தானே சாப்பிடுவீங்க, அதான் கையிலே வச்சுருக்கேன். எடுங்க, இல்லைன்னா என்னமோ பண்ணுங்க. ஏடு நந்தினி, காய் சூடுது, ஏடு. கொழுப்பு உனக்கு கொஞ்சம் மாடி வச்சிருக்கு, சொல்லு. எடுத்துட்டு வர சொன்னா ஸ்நாக்ஸு, என்ன எடுத்துக்கொண்டு ஏழு வச்சுட்டு இருக்க? இதை தான் உங்கள் மாமியார் இப்போ ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் சூடாகிட்டு இருந்தேன். சாப்பிடுங்க. நீங்கள் கூலாக பேசுனீங்களா, அதான் கொஞ்சம் சூடாக சாப்பிடுங்கன்னு இருந்தேன். சாப்பிடுங்க. அப்படியா? சரி சரி. தேனி அத்தை என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வா. போ, உங்கள் அக்காவுக்கு 2 குடுக்க வேண்டியது இருக்கு, கொடுத்துக்கிடுதேன். போ போய் எடுத்துட்டு வா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா. சரி மாமா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரட்டா? சரிம்மா வா, கண்டிப்பா விளையாடுவோம். என்ன? சரி மாமா வாரேன். இங்கே வாணி, இங்கே வா. இது எவ்வளோ கொழுப்பு இருந்தா சூடாக கொண்டு கையில் வச்சுட்டு இருப்பேன். இங்கே வாணி, சேட்டை ஓவர் ஆகி போயிடுச்சு. பக்கத்தில் வான்னு சொன்னேன், வா பக்கத்தில். என்ன என்ன சொல்லுங்கள். என்னையா? இங்கே வாணி. அம்மா இழுக்காதீங்க மாமா, விடுங்க விடுங்க மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன? ஆ என்ன கையில் கொண்டு சூடோட வச்சுட்டு இருக்க? அவ்வளோ கொழுப்பம் உனக்கு? நீங்கள் பேசின பேச்சுக்கு இதை தான் செய்யணும், இது காணாது. வேலை செய்துக்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பேச்சு பேசுறீங்க நீங்கள்? நான் சமையல் பண்ணுறது நல்லா இல்லை உங்களுக்கு என்ன? பாவியை சமையல் பண்ண சொல்லுங்கள், சரியா? அதை இனிமேல் சாப்பிடுங்க. காலையில் வச்சு கோவப்படவே இல்லை, கோவப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ என்னாச்சு கோவம் வந்துட்டு? அதுவா சும்மா. சரி சும்மா கிண்டல் பண்ணு, சரியா? எனக்கு தெரியுமாம்மா, இதை நீங்கள் சொல்லணுமா? சரி தேனை போயிட்டா. நல்லா இருந்தீங்களா? தேனை கூடுதேன், கொஞ்சம் நேரம் விளையாடுங்க, அதுக்குள்ளே அம்மா சமையல் பண்ணிடுவாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்குறீங்களா? தூங்கலாம் முடியாது, தேனு கூட விளையாடுதான்னு சொல்லிக்கலாம், விளையாடணும். கொஞ்ச நேரம் தூங்கி எஞ்சிக்க வேண்டியதானே, அப்புறம் சாயந்தரம் விளையாட வேண்டியதான், இல்லை நைட்டு தூங்குற வரைக்கும் விளையாட வேண்டியதானே. நைட்டு மாமா கூட உட்காந்து பேசணும்ல. இப்போ ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நந்தினி. நாளைக்கு போய் தூங்குவோம் வீட்டில். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? வீட்டில் தானே இருக்க போகிறோம். கோடைக்கு ட்ரெஸ் எடுக்க போகண்டாமா?
டெய்லி ட்ரெஸ் எடுக்க போக முடியுமா? எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாத்துக்கும். பேசாம இரு. சரி, ஒரு மனுஷன் இழுத்தானா இப்படியே உட்காந்துட்டு இருப்ப இவ்வளோ நேரமா? மனுஷனுக்கு கால் வலிக்குமா வலிக்காதா? ஆ, உங்களை யார் இழுக்குச்சுனா? யார் இழுக்குச்சுனா? நானே இழுக்குச்சோனேன்? நானே இப்படி உட்காரன்னு சொன்னேன்? நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தவளை இழுத்து உட்கார வச்சுட்டு இப்போ எந்தினா எந்திக்க முடியாது. போங்க. எந்திக்க முடியாதா? கீழே போடுறோம் பார்த்துக்குவோம். சரி, எந்திரி. கட்டில் பாரு. தேன் வந்தால் வருவேன். எந்திரி. நான் எந்திக்க மாட்டேன். நான் இப்படி தான் இருப்பேன். எந்திரின்னு சொன்னேன். எந்திரி. சின்ன கேட்க முடியாது. எந்திரி. ம். ஆசைப்பட்டது நிறைவேற்றிச்சான். ரொம்ப நாள் ஆசைப்பட்டுடலாம். உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இப்படி இருக்கேன்னு நினச்சேன்னு? ஏன் நந்தினி என்ன ஆசைப்படுத்தான்னு எனக்கு தெரியாதான்? ம், அதுக்கு இப்போதான் சான்ஸ் கிடச்சிது. அதான் எடுத்து உட்கார வச்சேன். சரி, எந்திரிம்மா. தேன் வந்துடுவான். எந்திரி. இதை எடுத்துக்கிட்டதா இல்லை உட்கார். என்னாச்சு? அத்தை இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன உனக்கு பிடிக்குமா என்ன? இடிக்கும் மாமா. காலேஜ் பண்ணலாம், அங்கே சாப்பிட்டு பழகிட்டேன். எப்போ மாட்ட அம்மாவை செஞ்சு தர சொல்லுவேன். அதான் இன்னைக்கு செஞ்சுருக்காங்க போல. சொல்லவே இல்லை இது பிடிக்கணும். நான் பழசு உனக்கு என்ன பிடிக்குமோ அதே தானே நினச்சிட்டு இருக்கேன் பிடிக்கணும். இதுதான் மாமா எனக்கு எப்போவுமே பிடிக்கும். இது இவளுக்கு சாப்பிட வச்சுட்டாளுங்க, அதனால பிடிச்சிருக்கு. வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, சாப்பிடு. எடுத்துகிட்டு வந்துடலாம். சாப்பிடு. உங்களுக்கு பிடிக்குமா மாமா? உங்களுக்கு பிடிக்கும்னு வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் நிறையாவே. சாப்பிடுங்களேன். பிடிக்கும்னு இல்லை, நானும் எப்போ மாடு தான் சாப்பிடுவேன். அவ்வளவு விருப்பம் இல்லை. ஏன் மாமா அவ்வளோ பெரிய சிட்டியில் இருந்துட்டு எது பிடிக்காது உங்களுக்கு? சாப்பிட மாட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் தான் மேலே போட்டிருக்கு. நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குமா? நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி இருக்குமா அங்கே உள்ள சாப்பாடு? எனக்கு அதில் விருப்பம் இல்லை அதிகமாக. அப்போ எப்படி மாமா சாப்பிட்டீங்க? அங்கே உள்ளது பிடிக்கலன்னு சொல்லுதீங்க. இப்போவாச்சும் வெளியில் போகலாம். அப்போ நம்ம ஊருக்காரங்க அங்கே வச்சுருப்பாங்க ஹோட்டல். அங்கே எங்கேயாச்சும் பார்த்தா சாப்பிட வேண்டியதான். அப்புறம் வழி இல்லைல்ல. காலைல ஆஃபீஸ் போகணும், அப்புறம் நைட்டு தானே வர்றோம். அப்புறம் எங்கே போய் சாப்பிட? இதுக்குன்னு போய் மெய் அலைய முடியுமா? அங்கேயே சாப்பிட்டு பழகியாச்சு. கஷ்டப்பட்டிருக்கீங்க என்ன மாமா? பிடிச்சதை கூட சாப்பிட முடியல. ஆனால் நீங்கள் என்ன அப்பத்தை கூட்டி போயிருக்கலாம். நான் தான் அப்பத்தி சொன்னலாம். அப்போமே நான் கூட்டி போயிருக்கலாம் கல்யாணம் முடிச்சு. நீங்களும் தானே எனக்கு முன்னாடியே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல? நீ சொன்ன உடனே அந்த கல்யாணம் பண்ணிட்டு உன்னை விட்டுட்டு அப்படியே ஜெயிலில் போய் இருக்க சொல்லுத, அப்படி தானே? எதுக்கு மாமா இப்படி சொல்லுதீங்க? உங்களுக்கு தான் இப்போ வயசு இருக்குங்களா? காலேஜெலாம் முடிச்சிட்டிங்களா? எனக்கு வயசு இருந்தது, நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உனக்கு வயசு இருந்ததா? சொல்லு. +2 முடிச்சுட்டு வந்து என்கிட்ட நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதில் இவ்வளோ கல்யாணம் பண்ணணுமா? கல்யாணம் பண்ணிட்டு அவ்வளோதான். வாங்க கூட இருக்க முடியாது, அங்கே தான் போய் இருக்கணும். ஃபஸ்ட் இயர் முடிச்சல மாமா, அப்போ மட்டும் வந்து கூட்டி போயிருக்கலாம்ல? ஆமாம், இந்த ஆளை ஃபஸ்ட் இயர்லேயே கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு போனால் விளங்கிடும். 3 வருஷம் காலேஜ் போயிருக்க, எக்ஸ்ட்ரா வேறு வீட்டில் இருந்திருக்க 1 வருஷங்கிட்ட. அப்படி இருந்தும் ஒரு மண் தெரில. இதில் உடனே உன்னை கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு போனோன்னா விளங்க தான் செய்யும். உன்னை கல்யாணம் முடிச்சு அங்கே கொண்டு வீட்டில் வச்சுட்டு நான் ஆஃபீஸுக்கு போன மாதிரி தான். ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு நிம்மதியாக வர முடியுமா சொல்லு? திருன்னு முடிச்சுக்கிட்டு கீழே போய் நின்றுக்கிட்டு எங்கே என்னன்னு தெரியாது, ஒன்றும் எப்படி பேசணும்னு தெரியாது. அவ்வளோதான் கதை. நான் எதுக்கு கீழே போகணும்? நான் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிடுவேன். சரிதான், நீ வீட்டில் இருந்துக்கிடுவேன். நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நிம்மதியாக வேலை பார்த்துக்கிட முடியாது, உன்னை வீட்டில் தனியாக வச்சுட்டு. அவ்வளோதான். இப்போ வா, ஒரு டென்ஷன் இல்லை. சௌமியா இருக்கா, பவி இருக்கா, நீ இருக்கு. நீங்கள் 3 பேரும் பேசிகிட்டு இருந்தாலே போதும், எங்களுக்கு நிம்மதியாக வேலை ஓடும். மாமா நம்ம போகும்போது பிரியலையும் கூட்டு போமா பாம்பேக்கு? அவன் இங்கே தனியாக இருப்பாளா மாமா? நானும் அப்படி தான் யோசித்தேன். 9 பிரிவுலையும் கூப்பிட்டு போவோம், இங்கே தனியாக இருப்பா அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் யோசனையாக இருக்கு நந்தினி. ஏன் மாமா அப்படி சொல்லுதீங்க? இல்லை நந்தினி, எதுக்கு சொல்லுதானா, அவள் ஒரு வயசு பொண்ணுலாம். அவளை அங்கே கொண்டு தனியாக வச்சுட்டு நம்ம முன்னேறும் நம்ம ரூமில் இருந்துன்னு வச்சுக்கோ, அவள் தனியாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாள்லாம். சொல்லு, அவளுக்கு கஷ்டமாகவும் இருக்கும். நம்ம இப்படி இருந்தால் அதுவும் முறையாக இருக்காது, சரியாக வராதுல்ல. இப்போ நம்ம முன்னேறி இருந்தோம்னா அது வேற கதை. அவங்க 2 பேர் இருக்காங்க, நம்மளும் இருக்கோம், அது வேற கதை. பிரியலை கூட்டி கொண்டு அங்கே வச்சுட்டு மனசு சங்கடப்படலாம். இங்கே நம்ம வீட்டில் இருக்கோன்னா அது வேற கதை. நம்ம முன்னேறி நம்ம ரொம்ப இருக்கோம். அக்கா இருக்கா, மகேஷ் இருக்கா, அம்மா இருக்காங்க, சுனில் இருக்கான். அதனால் அவளுக்கு பெருசு தெரியாது. இங்கே தானே இருக்காங்க எல்லாருமே, ஆனால் உனக்கு தெரியாது. ஆனால் அங்கே அப்படி இல்லைல்ல நந்தினி. அதான் யோசனையாகவே இருக்குது, என்ன செய்யணும். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நந்தினி. நான் என்ன பண்ணேன் மாமா? நானும் உங்களை கல்யாணம் பண்ண சொன்னேன். நீங்கள் தான் எனக்கே தெரியாமல் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் என்ன ஏன் சொல்கிறீங்க? எதுக்கு 2 நாளாக வராமல் இருந்தேன் சொல்லு? நீ வந்திருந்தேன்னா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் ஊருக்கு. நான் நீ வராததுனால தான் உன் வாய்ஸை கேட்காம நான் உன்னை பார்த்துட்டு போய் அவனு வந்துட்டேன், தெரியுமா? வந்தா உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு என்ன வந்துடுச்சு. நீ இல்லாமல் என்னால் இருக்கவும் முடியல. சரி, என்ன செய்ய? உன்னை பார்த்ததுக்கப்புறம் என்னால் இருக்க முடியல நந்தினி. உன் கூட தான் இருக்கணும்னு தோணுது. அதனால தான் போக மனசில். உன்னை பார்த்துட்டு போயிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு பிரியால் கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு போகலான்னு நினச்சி வந்தேன். ஆனால் நீ இப்படி பண்ண வச்சுட்ட. இந்த பிரியா வேற சொல்லிட்டாரலாம், ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிடுன்ட்டு.
அதனால தான் சரி அவள் ஆசைக்காக பண்ணியாச்சு. அப்போ உங்கள் தங்கச்சி சொன்னான்னு தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? தான் சொன்னால நந்தினி, உன்னை பார்த்ததுக்கப்புறம் நீ பண்ணுற சேட்டை பற்றி உன்னை விட்டுட்டு போக மனசு இல்லைன்னு சொன்னான். நீ அந்தளவுக்கு என்னை பாடாக படுத்தி எடுத்துட்ட. சொன்னால நந்தினி, நீ கல்யாணம் பண்ண 3 மணி கூட நான் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன்னு. அவன் ஆசையை நிறைவேற்றணும்ல. நம்ம வீட்டில் இருக்கும்போது தான் சந்தோஷமாக இருப்பான். போகிற வீட்டில் எப்படி இருப்பான்னு தெரியாதுல நந்தினி. அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் அவள் இந்த திருட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான்னு யாருக்கு தெரியும்? நீ எனக்கு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? நீ சொல்லியிருந்தால் நான் அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பேன் முதல்ல. மாமா அப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா? தெரியல நந்தினி, அதை பற்றி இன்னும் நான் முடிவு எடுக்கலை. பார்ப்போம், விசாரிக்க சொல்லியிருக்கேன். என்ன ஏதுன்னு கேரக்டர் பார்த்துக்குறோம். சரியா? நல்லா விசாரிச்சுட்டு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுப்போம். சரியா? நல்ல அண்ணன் மாமா, நல்லா பாசமாக பேசுவாங்க தெரியுமா? அடிச்சேன்னு வச்சுக்கோ, அந்தால பல்லெல்லாம் தெரிச்சிடும். ஏற்கனவே சொல்லிட்டேன். யாரை பார்த்த உடனே அந்த நல்லா பேசினா அண்ணன் என்ன? சரி, நல்லா பேசுனாங்கன்னா அப்போ நம்ம மாமாவை கூப்பிடட்டா? ம், சரி, அப்போ யார் சிரிச்சு பேசினாலும் நல்லா பேசுனாங்கன்னா மாமான்னு கூடுவேன். சரி கூப்பிடு. எந்திரி புற எந்திரி. அடிச்சா போடு எந்திரி. இனிமேல் நான் மாமான்னு கூப்பிடாத, என்கிட்ட வராத சொல்லியாச்சு. இவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்கிட்டே சொல்லுவேன். அது உனக்கு கூப்பிட்றதுக்கு வேற ஒன்றுமே இல்லை. மாமான்னு கூப்பிடு. இப்போ எனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? நீ இங்கே இரு, நான் வீட்டுக்கு போகிறேன். பாய். ஏற்கனவே இப்படி தான் ஒரு விஷயத்தில் நான் கோவப்படி சத்தம் போட்டிருக்கேன். அப்பவும் இப்படி தான் சொன்னேன். உனக்கு மறந்துட்டுன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ மறுபடியும் நீ சொல்லிட்டு இருக்க. நான் சொல்கிறதெல்லாம் இப்போ மறந்துட்டு திருப்பி திருப்பி செய். மாமா நில்லுங்க, எங்கே போகிறீங்க? போகாதீங்க. சரி தெரியாமல் சொல்லிட்டேன், இனிமேல் இப்படி சொல்லவே மாட்டேன் எப்போதுமே. நம்ம பதில் சொல்லுங்க மாமா, உங்கள்கிட்ட தானே சொல்லுவேன். என்கிட்டயே கேட்கனே. ஏன் மாமா? இல்லை மாமான்னு சொன்னால அதான் கேட்கேன். நீ வேற யாரையத்தெல்லாம் கூப்பிடுன? அதான் இங்கே யாரும் வந்திருக்காங்களா என்ன? சரி தெரியாமல் விளையாட்டுக்காக அப்படி சொன்னேன். சரி சொல்ல மாட்டேன். என்னை தவிர நீங்கள் யாருனாலும் கூப்பிட்டுக்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன். சரியா? கூப்பிடு. மாமா விளையாடுவோமா? மாமா ஏக்கு அக்கா அழுதுட்டு இருக்கா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை தானே, முகத்தை தொடச்சா வேரில் வச்சு கண்ணில் குத்திட்டா. சரி மாமா, அப்பா அக்காவை பாருங்க, நான் கொஞ்சம் கழிச்சு வரேன். பிற விளையாடுவோமா? சரி, நான் இவ்வளோ பார்த்துட்டு உனக்கு கூப்பிடுறேன். சரியா? அப்புறம் விளையாடுவோம், கண்டிப்பாக விளையாடுவோம். ஓகே மாமா, நான் டிவி பார்க்கனே. சரிம்மா, அத்தடி மாமாட்ட சொல்லாத, வருத்தப்படுவாங்க அவங்க. சரியா? சரி மாமா, நான் சொல்லலை. மாமா திரும்புங்க. அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி சாரி. நான் எதுக்கு வேணா மாமான்னு சொல்ல சொன்னேன்? சொல்லு. எனக்கு பிடிக்கணும் தானே. அப்புறம் எனக்கு பிடிச்சது நீ செய்யாண்டம்மா. எல்லாரும் கூப்பிடுவியா? அப்போ அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் சொல்லு. எங்கேயாச்சும் நான் லவ் பண்ணே தெரியாது, அதனால் அப்படி பேசிட்டேன். இப்போ நான் யார் சொல்லு. இப்போ நீ எனக்கு பிடிச்சது தானே பண்ணணும். பிடிக்காதது பண்ணலாமா? நான் தானே சொன்னேன் எனக்கு பிடிக்காதது எதையும் பண்ணக்கூடாதுன்னு. ஏம்மா என்ன நந்தினி, மறந்துட்டியா என் கூட இருக்கிறனால சொன்னதெல்லாம்? இல்லைண்ணா பிடிக்கலையா, அதை எடுத்து சொல்லு. எனக்கு விருப்பம் இல்லாததான் இப்போ பண்ணுதேன். ஏன் பண்ணுதேன்? நான் அண்ணன்னு சொல்லாதானே. நீ அப்படி தான் சொல்லுவேன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா வாங்க போங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என்னோட கம்பேர் பண்ண என்ன அர்த்தம்? என் கூட இருக்கிறதுனால எல்லாத்தையும் மறந்துட்டியா? ம் பாதி மறந்துட்டேன் தான். ஆனால் நீங்கள் இவ்வளோ தடவை எனக்கு கிண்டல் பண்ணீங்களா மாமா? அப்படி உங்களை கிண்டல் பண்ணலான்னு தான் சொன்னேன். நான் உங்களை தவிர யாராச்சும் அப்படி கூப்பிடுவேண்ணா? நீங்களே சொன்னாலும் கூப்பிட மாட்டேன். சரி, இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது என்ன? நான் யார் இப்போ உனக்கு சொல்லு. முந்தையே நான் உனக்கு ஸ்பெஷல். அப்போ இப்போ நீ எவ்வளோ ஸ்பெஷல் உனக்குண்ணா? நீ அப்போ சொல்லலாமா அப்படி? சரி மாமா. என்னோட ஸ்வீட் காட்டலாம். நீ என்ன மட்டும் அப்படி கூப்பிடணும்? இது வரைக்கும் தெரியாமல் பண்ணீங்க, தெரியாமல் கூட பண்ணதில்லை. உங்களை அறியாமல் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? இப்போ நீங்கள் யார்? என் செல்ல பண்ணட்டிலாம். இனிமேல் நீங்கள் தப்பு பண்ணலாமா? பண்ணக்கூடாதுலாம். மனசில் என்ன வச்சா போதுமா? நான் சொன்னதையும் வச்சுருக்கணும்ல. மறக்கக்கூடாது என்னம்மா? சரி என்னை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறீங்களா? பயந்துட்டியா? விட்டுட்டு போயிடுவேனே. ஒன்றை விட்டுட்டு எப்படி போவேன்? போகலான் தான் இருந்தேன், வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரலான்னு. சரி, தேனை கூடுவோமா? விளையாடுவோமா? சரி, தேன் இருந்தலாம். எதுக்காக உங்களை அங்கே போக விடல தெரியுமா? இங்கே இருக்குச்சுனே தெரியுமா தெரியாதா? தெரியல, எதுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் மகேஷும் தேனும் ஒன்று தான். ரெண்டுமே சின்ன பிள்ளைகள். ஆனால் அவள் இப்போ +2 முடிச்சிட்டாலாம். எல்லோரும் என்ன நினைப்பாங்க? பெரிய பிள்ளைன்னு நினைப்பாங்க. அப்போ அவளும் நானும் இந்த ரூமில் இருந்தால் சரியாக இருக்காதுல்ல. அதுக்காக தான் ஒன்றே இருக்க சொன்னேன். நானும் வயசு பையன்லாம் அதான் யோசித்தேன். யார் நீங்களா? வயசு வேணா? கல்யாணம் முடிஞ்சிட்டு அங்கிள் என்னமா நீங்கள்? மாமா வாங்க நம்ம ரெண்டே தெருவில் போவோம். எல்லா சின்ன பிள்ளைகளும் மாமான கூட தான் இல்லைன்னு மட்டும் பாருங்கள்.
அடி மாமாவா? இந்த கல்யாணம் பண்ணி 4 நாள் அவ்வளோ மாமாவாயிட்டவன். என்ன கல்யாணம் முடிச்சு 4 வருஷமாச்சு, இல்லை 4 பிள்ளைகள் இருக்கா? மாமன் யாருக்கு கொடுக்குதுன்னு பார்ப்போம். வா. நான் போய் சொல்லி கொடுத்துறேன் எல்லாத்துட்டையும். நீங்கள் அண்ணன்னு சொல்லாதீங்க, எல்லோரும் மாமான்னு சொல்லுங்கள். கேட்டால் கல்யாணம் முடிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ நீ தான் சொல்லி கொடுத்துட்ருக்க, அதான் சொல்லிட்டு இருக்க. சொல்லி கொடுத்துருக்கியா என்ன எல்லாத்துட்டையும்? இது வரைக்கும் நான் தான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன், கல்யாணம் முடிஞ்ச அங்கிள் எல்லாம் அங்கிள்னு கூப்பிடுங்கன்னு. இனிமேல் நான் தான் சொல்லி கொடுப்பேன். அப்போ ஒன்று பண்ணுவோமா? தேனிட்ட சொல்லி உடனே ஆண்டின்னு கூப்பிட சொல்லிடுவோம். கூப்பிடுமா? எப்படி ஆண்டின்னு கூப்பிட்டா நல்லா இருக்கலாம். வாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னை பார்த்தா ஆண்டி மாதிரியே தெரியுது. நானே இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கேன். எனக்கு இப்படி உனக்கு ஒரு ரூல்ஸ் எனக்கு ஒரு ரூல்ஸா? உனக்கு மட்டும் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. அப்போ எனக்கு நானே கல்யாணம் பண்ணி 4 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே அங்கிளா தொலைச்சி கூட பார்த்துக்கா சொல்லி கொடுத்தலாம். சரி, போர் அடிக்கி தேனை கூப்பிடுங்க, விளையாடுவோம். உங்கள் அண்ணன் 2 இடத்துக்கு கால் பண்ணி வர சொல்லுங்கள். என்னது போர் அடிக்கான்? என் கூட இருக்கும்போது தான் பேசும்போது தான் இருங்க.